உருவாக்கணும்னு ஒரு பாருங்க. அதை நீங்களும் தயார்படுத்தலாம். அவங்களாம் இன்னைக்கு வளர்ச்சியின் மூலமாக அற்புதமான ஒரு சொற்பொழிவு நம்முடைய அமைப்பினுடைய தலைவருடைய மக பேத்தி கனிமொழி அவர்கள் பேச வராங்க. அதுக்கு முன்னாடி ஐயா ஒரு முறை சொன்னார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நோய் நாடி அது தனிக்கு நாடி வாங்கி இந்த நாடி நாடி என்ற சொல்லு ஒரே பொருளுக்கு சொல் பின்வரி அணி அணி இலக்கணத்தில் வரும். ஆராய்ந்து 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 நாடி என்ற சொல் 3 எழுத்தும் ஆராய்ந்து 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 இது இலக்கணத்தில் சொல் பின்வரி அணி என்று சொல்லுவாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அம்மா கனிமொழி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வள்ளுவன் முக்காலம் உணர்ந்த தெய்வ புலவர், பல்துறைக்கும் புள்ளுளியால் பாட்டுரைத்த செம்மா புலவர், ஆழ்தகன்ற பேரறிஞர், ஆழ்காந்த அறிவுமணி, கங்குகரை அற்ற கடல். இன்று நாம் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ எங்கு பார்த்தாலும் பண்டிகை காலத்தில் துணிக்கடை விளம்பரம் போல் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் வள்ளுவர் தமக்கு வகுத்தவை என்பது நாம் அறிந்ததே. செயற்கை நுண்ணறிவு என்பது இயற்கை நுண்ணறிவின் வழிமொழியாகும். பறவையை கண்டான், விமானம் படைத்தான். பாயும் மீன்களில் படகினை கண்டான். எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான். இப்படி மனித படைப்புகளே செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ. ஆலன் டர்னிங் அண்ட் ஜான் எம்என்சி காலன்டி இவர்கள்தான் ஏஐ கண்டுபிடித்தவர்கள் என்று கொடிபிடிக்கும் நேரத்தில் இதற்கெல்லாம் முன்னோடியாக இறைவனின் படைப்பு இருக்கும் நிலையில் இதை சரியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உரைத்தவன் வள்ளுவன். சூரியனும் சந்திரன் போன்ற கிரகங்கள் பூமியை சுழன்றும் என்ற தவறான கூற்றை தவறு என்று வள்ளுவன் சொல்லுகிறார். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொண்டே பூமியையும் சுழலும் என்று சொல்லுகிறார். இது எப்பொழுது என்றால் 2000 நூற்றாண்டுகளுக்கு முன்பே. சுழரும் ஏற்பினை உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றும் என்பதை இந்த திருக்குறள் மூலம் அதில் அழகாக சொல்லுகிறார். இது மட்டுமல்லாமல் நெடுங்கடல் தண்ணீர்மை கொன்று தடிந்தெழி தான் நல்காதாகிவிடி. இத்திருக்குறள் மூலம் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் பற்றியும் அதன் மேகங்களின் வகையையும் அழகாக எடுத்துரைக்கிறார். பிறர்க்கின்னா முன்பகல் செய்யின் தமக்கின்னால் பிற்பகல் தாமே வரும். இது நியூட்டனின் third law, அதாவது every reaction as an equal and opposite reaction. இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் திருவள்ளுவர் அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஹைபிரிட் சீட்ஸ், அதாவது விதை இல்லாத பழங்கள், இதை பற்றியும் தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றவர் கொள்ளாரே காமத்து காழில். இத்திருக்குறள் மூலம் ஹைபிரிட் சீற்றை பற்றி அழகாக உரைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என 2 நீள்வினையும் நீளும் குடி. இந்த திருக்குறள் தான் ஏஐ தொடக்கத்திற்கான காரணம். இத்திருக்குறளை செயல்பாட்டில் இதுதான் ஏஐ. அதனால் திருக்குறள் இந்த ஜெனரேஷன் யூஸ் ஆகுது. நம்ம இப்பொழுது பிள்ளைகளுக்கு புத்தகம் வழங்குகிற
அகல்யா. திருக்குறள் படிக்கணும். நவீனா. வாசிகா. உங்களுக்காக எல்லாருமே பேசுறேன். நல்லா சந்தோஷ் குமார். சந்தோஷ் குமார். ஜெய்சிங். ஜெய்சிங். நம்பிரா. பிரசன்னா. ரோஹித். சக்திவேல். அபிராஜ். பரத். வசந்த்ராஜ். யஸ்வந்த். யஸ்வந்த். யக்ஷந்த்ராஜ். மோனிஷ். ரீமா. கௌதம். 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 ஐயா ஐயா சரி
ஜோதி அண்ணாலயம் சொல்லிட்டு பெரம்பூர்ல இருக்குது. அந்த அருள் ஜோதி அண்ணாலயத்துல ஐயா வந்து கேட்டாங்க. உடனே வந்து அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்தவங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த 1000 ஒரு நிமிஷம், அந்த 1000 ரூபாய் நமக்கு வந்து வாகனத்தை எடுத்து வர வேண்டிய அவங்களுக்கு சரியா போகும். ஐயாவுக்கு வந்து உதவி செஞ்சீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் நல்லா சுவையான சூடான உணவு எல்லாம் நல்லா கொடுத்து உதவுவாங்க என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகம் அறக்கட்டளை நடத்தும் 733வது சிறப்பு கூட்டத்திற்கு அப்படியே ஐயா வாங்க, நீ பேசுங்க. சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருந்து சூரிய நாராயணன் அவர்கள் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாட்ட ஐயா டாக்டர் திவாரா அவர்களுக்கும் கள்ளிக்குளம் தாசன் அவர்கள் தலைமையில் கவிதை பாடியவர்களுக்கும் மாயன் அவர்கள் ஐயா அவனை கொடுங்க. தலைமையிலான பட்டிமன்றத்தை கலந்து கொண்ட அனைவருக்கும், மறைமலைகள் குமாரன் அவர்களுக்கும், செந்தில் குமாரசாமி முருகநாதன் அவர்களுக்கும், கிருஷ்ணன் துரைராஜ் பொன்னாளர் வாசுதேவன் தன்னுடைய பேரன் குழந்தை பிறந்ததுக்காக 2000 ரூபாய் நன்கொடை கொடுத்த பொன்னாளர் மன்னர் வாசுதேவன் அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டு திருவள்ளுவர் மன்றம் நன்றி சொல்லி நேரம்